ஹாய், நான் கவிதா ராம்ஜி. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். 40 டேஸ் பிளானில் வந்துட்டு இன்றைக்கி வந்து டே 12 பார்க்க போகிறோம். டே 11 ப்ரிப்பரேஷன் வர ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து டே 12 ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 2 ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இதில் வந்து கிட்டத்தட்ட 86 வினாக்கள் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து பொது அறிவிலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சிலப்பதிகாரம் என்னும் நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்றியுவ் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மற்றும் ஆசிரியர் பார்க்குறோம். இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். இதனோட ஆசிரியர் பார்த்தோம்னா இளங்கோவடிகள். நோட் பண்ணிக்கோங்க, இளங்கோவடிகள். அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். திங்கள் அப்படின்னா நிலவு, கொங்கு அப்படின்னா மகரந்தம். அடுத்து அலர் அப்படின்னா மலர்தல், திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. அடுத்து 9வது கொஸ்டின், இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று டேஸ் கூறுகிறது. சிலப்பதிகார பதிகம் வந்து இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது. அடுத்து 10வது கொஸ்டின், இளங்கோவடிகளோட காலம் பார்த்தோம்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் டேஸ் டேஸ் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரம் வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. அடுத்து 13வது கொஸ்டின், இரட்டை காப்பியங்கள் என்னென்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்து 14வது கொஸ்டின், டேஸ் 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 என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள் ஞாயிறு மலை. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அப்படின்னு பார்த்தோம்னா வெண்மை ப்ளஸ் குடை. பொற்கோட்டு பிரித்தெழுதுக பொன் ப்ளஸ் கோட்டு. கொங்கு ப்ளஸ் அலர் சேர்த்தெழுதுக கொங்கலர். அடுத்து அவன் ப்ளஸ் அலிபோல் சேர்த்தெழுதுக அவன் அலிபோல். காணி நிலம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். காணி நிலம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் பார்த்தோம்னா காணி நிலம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். நோட் பண்ணிக்கோங்க. எட்டயபுர மன்னரால் டேஸ் என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதி. அதாவது எட்டயபுர மன்னர் வந்து பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவராக பாரதியார் வந்து காணப்படுதார். அடுத்து பாரதியாரின் நூல்கள் பார்க்குறோம். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அடுத்து 27வது கொஸ்டின், டேஸ் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிறதுல வந்துட்டு இது வந்து இடம்பெற்றிருக்கு. காணி நிலம் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து கிணறு அப்படிங்கிற சொல்லோட பொருள் பார்த்தோம்னா கேணி. சித்தம் அப்படின்னா உள்ளம். மாடங்கள் என்பதோட பொருள் அதாவது மாளிகையின் அடுக்குகள் அப்படிங்கிற பொருள்படும். மாடங்கள் அப்படின்னா மாளிகையோட அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல் பிரித்தெழுதுக கிடைப்பது பார்த்தோம்னா நன்மை ப்ளஸ் மாடங்கள். அடுத்து 32வது கொஸ்டின், நிலத்தின் இடையே பிரித்தெழுதுக நிலத்தின் ப்ளஸ் இடையே. முத்து ப்ளஸ் சுடர் சேர்த்தெழுதுக முத்துச்சுடர். நிலா ப்ளஸ் ஒளி சேர்த்தெழுதுக நிலா ஒளி. அடுத்து பொறுத்துக மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். முத்துச்சுடர் போல நிலா ஒளி காணப்பட்டது. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அடுத்து பறவைகள் இடம்பெயர்தலை டேஸ் என்பர். வலசை போதல். அடுத்து 37வது கொஸ்டின், ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த டேஸ் புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா சத்தி முத்த புலவர்னு சொல்லுவாங்க. இவங்களை வந்துட்டு இவர் வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு புலவராக காணப்படுதார், சத்திமுத்து புலவர். அடுத்து 38வது கொஸ்டின், தென் திசை குமரியாடி வட திசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகள் என்ன செய்தியை வந்து குறிப்பிடுகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா பறவைகள் வந்து வலசை வந்த செய்தி வந்து குறிப்பிடுகிறது. காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி. அடுத்து 41வது கொஸ்டின், டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு டேஸ் என்று பெயரிட்டுள்ளார். சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. டேஸ் உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் வந்துட்டு பயணம் செய்யும் பறவையினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக் ஆலா அப்படிங்கிற அந்த பறவை இனம் தான் உலகிலேயே நெடுந்தொலைவு வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு பறவை இனமாக காணப்படுது. அடுத்து 43வது கொஸ்டின், மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் டாக்டர் சலீம் அலி. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும். உலக சிட்டுக்குருவிகள் நாள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 20.
சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை அப்படின்னு பார்த்தோம்னா கப்பல் பறவை. கப்பல் பறவை தரையிறங்காமல் டேஸ் வரை பறக்கும், 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். தட்ப வெப்பம் பிரித்தெழுதுக. தட்பம் ப்ளஸ் வெப்பம். அடுத்து 49வது கொஸ்டின், வேதியுரங்கள் இதை வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்கிறாங்க. வேதி ப்ளஸ் உரங்கள். தரை ப்ளஸ் இறங்கும் சேர்த்தெழுதுக தரை இறங்கும். வழி ப்ளஸ் தடம் சேர்த்தெழுதுக வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா துருவ பகுதி. துருவ பகுதியில் வந்து சிட்டுக்குருவியால் வாழ முடியாது. அடுத்து பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா தட்ப வெப்பநிலை மாற்றம். டேஸ் என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக கொடுக்கப்பட்டுள்ளது என்னன்னு பார்த்தோம்னா கிழவனும் கடலும். த ஓல்டு மேன் அண்ட் த சீ. அடுத்து 55வது கொஸ்டின், த ஓல்டு மேன் அண்ட் த சீ கிழவனும் கடலும் என்னும் நூல் 1954ஆம் ஆண்டு டேஸ் பரிசு பெற்றது, நோபல் பரிசு பெற்றது. அடுத்து 56வது கொஸ்டின், கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யாருன்னு பார்த்தோம்னா சாண்டியாகோ வயது முதிர்ந்த மீனவன். அடுத்து டேஸ் நாட்களாக மீன் கிடைக்கவில்லை. சாண்டியாகோ வந்துட்டு கடலுக்கு போவார் மீன் பிடிக்க. அவருக்கு வந்து 84 நாட்களாக வந்து மீன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த புக்கில் வந்துட்டு ஒரு ஸ்டோரி வரும். டேஸ் எனும் சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள அவரோடு முதல் 40 நாட்கள் வந்தான். அவனோட பேர் பார்த்தோம்னா மனோலின். இதில் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஆன்சர் எழுதுறதுக்கு, அதனால் நான் பென்சில்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அந்த சிறுவனோட பேர் அப்படின்னு பார்த்தோம்னா மனோலின். டேஸாவது நாள் மீன் கிடைத்தது, 85வது நாள் தான் அந்த முதியவருக்கு வந்து மீன் கிடச்சிருக்கும். அடுத்து எழுத்துக்கள் டேஸ் வகைப்படும், 2 வகைப்படும். எழுத்துக்கள் 2 வகைப்படும். அவை என்னென்னு பார்த்தோம்னா முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா உயிர் எழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் சேர்ந்து முதல் எழுத்துக்கள் ஆகும். அதே சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்லே 2வது வகை. சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். அந்த 10 வகையில் என்னென்னு பார்ப்போம். சார்பெழுத்துக்கள் உயிர்மெய், ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவ்கார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இலக்கணத்தில் வந்துட்டு நம்ம இது எல்லாமே தனித்தனி டாப்பிக்காகவே நம்மளோட வீடியோவில் கொடுத்துருக்குறோம். ப்ளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணியிருக்கிறோம் இலக்கணம் அப்படின்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது ஆயுத எழுத்து. டேஸ் 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 என்ற வேறு பெயர்களும் அக்குக்கு உண்டு அப்படின்னு பார்த்தோம்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை. சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து ஆயுத எழுத்து. தனித்து இயங்காதது ஆயுதம். திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தோம்னா வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொயில் புலவர், சென்னாப்பேதர், இன்னும் பல பெயர்கள் வந்து அவருக்கு சிறப்பு பெயர்கள் வந்து காணப்படுது. அடுத்து 72வது கொஸ்டின், திருக்குறள் டேஸ் பிரிவுகளை உடையது. திருக்குறள் வந்து 3 பிரிவுகளை கொண்டதாக காணப்படுது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படிங்கிற 3 பிரிவுகளை உடையது. திருக்குறள் டேஸ் நூல்களில் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். திருக்குறள் டேஸ் அதிகாரங்களில் டேஸ் குறட்பாக்களை கொண்டுள்ளது. 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. இது வந்து அடுத்து திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து டேஸ் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின், மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். 78வது கொஸ்டின், ஒருவருக்கு சிறந்த அணி அப்படின்னு பார்த்தோம்னா இன்சொல். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர், பறவை. இலக்கிய மன்ற விழாவின் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினான், உரையாற்றினான். முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றான், பனி. புல் என்பதன் வேறு பெயர் பறவை. சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். திங்கள் என்பதன் பொருள் பார்த்தோம்னா நிலவு. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை அப்படின்னு பார்த்தோம்னா செங்கால் நாரை. செங்கால் நாரை அப்படிங்கிற அந்த பறவையை பற்றி தான் சத்திமுத்த புலவர் அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. பாரதியார் டேஸ் வேண்டும் என்று பாடுகிறார், காணி நிலம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து புக் பேக் ஆன்சர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாகவே அதுக்கு சேர்த்து. அதை வந்து ஒரு ரிவிஷன் கொடுத்த மாதிரி அதில் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்துட்டு நம்ம 6ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 2 ஃபுல்லாக முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 86 வினாக்கள் வருது. இது எல்லாமே முக்கியமானது. அடுத்து வந்து பொது அறிவிலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஒரு 10 பொது அறிவு கொஸ்டின் பார்க்க போகிறோம். தாஜ்மஹால் கட்ட 20 ஆண்டுகள் ஆனது. ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் அப்படின்னு பார்த்தோம்னா கர்ணம் மலேஸ்வரி. நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் ரவீந்திரநாத் தாகூர். வயது வந்த மனிதனுக்கு 206 எலும்புகள் உள்ளன.
குளோபல் விதைப்பெட்டகம் நார்வேவில் உள்ளது. கால அட்டவணையை வடிவமைத்தவர் டிமிட்ரி மெண்டலீவ். உலகில் மிக நீளமான மணற்கல் குகை இந்தியாவிலுள்ள மேகாலயாவில் உள்ள கிரேம்பூரி என்னுமிடத்தில் உள்ளது. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய இளையவர் யாருன்னு பார்த்தோம்னா மாலவத் பூர்ணா. அடுத்து பிரபல கவிஞர் கபீர் கிபி 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். அடுத்த கொஸ்டின், ஆன்லைன் பாதுகாப்பை பற்றி கற்பிக்க ஸ்டே சேஃப் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. அதாவது ஏப்ரல் 14, 2023 அன்னைக்கு வாட்ஸ்அப்பில் தொடங்கியிருக்கிறாங்க. இப்போ முக்கியமான ஒன் வேர்டு கொஞ்சம் பார்த்துருக்குறோம். மீதி உள்ளது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.